48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஸோ இதுல கேட்க வேண்டியது என்னதுன்னா நாட்களை கேட்கறாங்க. நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? P1 into D1 into H1 divided by W1 equal to P2 into D2 into H2 divided by W2 வரும். So PDH by W person வேலையாட்கள். அது நமக்கு யாரு பர்சன்னா ஆண்கள், பெண்கள், நபர்கள். ஸோ இங்க என்னது 48 ஆண்கள். நமக்கு வேலை என்னன்னு தெரிஞ்சு கீழே போட்டா மற்றது எல்லாத்தையும் நியூமரேட்டர்ல போட்டலாம். ஒரு வேலைங்கிறதுனால இதோட வேலை என்னது 1. இந்த சம்முல ஸோ இங்க பார்த்தோம்னா வேலை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 48 ஆண்கள். ஸோ ஆண்கள்ங்கிறதுலாம் நமக்கு எங்க வரும்? மேலதான் வரும், நியூமரேட்டர்ல வரும். 48 ஆண்கள் ஒரு வேலையை. ஸோ நமக்கு வேலை இங்க என்னது 1 தான். ஸோ இந்த இடத்துலயும் கீழே நமக்கு என்னது வேலை, அதே வேலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1. மற்றது எல்லாமே நியூமரேட்டர்ல வரும். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம். ஸோ நேரம் வந்து எத்தனை? 7. அப்புறம் நாட்கள் எத்தனை? 24. அதே மாதிரிதான் இந்த சைடும். இந்த சைடு என்னது 28 ஆண்கள். ஸோ 28 ஆண்கள் 28 ஆண்கள் 8 மணி நேர வேலை எத்தனை நாட்கள்? இப்ப இங்க என்ன கேக்குறாங்க? நாட்கள் தான் கேக்குறாங்க. சோ வேலையை பத்தி கேட்கல. கீழே டினாமினேட்டர் 1 பிரச்சனை இல்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அப்ப பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப இங்க 8 பார்க்கிறேன். 8ம் 48ம் வகுப்படும். எத்தனாவது வைப்பாடு? 8ஆவது வைப்பாடுல. 8ஆவது வைப்பாடுல இது ஒரு டைம், இது 8 6 48. அப்புறம் 7ம் 28ம் வகுப்படும். 7 28. அதுக்கப்புறம் இது ஈக்குவல் நடுவில் இருக்கு. அதுக்கப்புறம் வேற எது வகுப்படும்? 4 24. 6 24. அப்ப நமக்கு 6 6 36 தான் ஆன்சர். இப்ப கேள்விக்குறி என்னது? 36. கேள்விக்குறிங்கிறது என்னது? நாட்கள். அப்ப நாட்கள் எத்தனை? 36. இதுதான் ஆன்சர். 36ங்கிறது ஆன்சர்.